இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி வரும் 8ஆம் தேதி தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் வீரர்களின் அணிவகுப்பு நடைபெறவுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் குணா வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். இந்திய விமானப்படையினுடைய ஆண்டு விழா அக்டோபர் 8ஆம் தேதி இந்தியா முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. 1932ஆம் ஆண்டு இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அக்டோபர் 8ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் விமானப்படை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 23 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் இந்திய விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் தரப்பிலிருந்து விமானப்படையினுடைய துறை சார்பிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு நாளை காலை 11 மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் தொடங்கி 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக தற்பொழுது சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய தளத்தில் விமான வீரர்கள் ஒத்திகை நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. 8ஆம் தேதி ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வில் எவ்வாறு அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற வேண்டும் என்பது தொடர்பான ஒத்திகை தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி இந்திய விமானப்படையினுடைய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலையில் விமானப்படை வீரர்கள் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள் மூலமாக சாகசங்கள் எவ்வாறு நடத்தப்படும் என்பது தொடர்பான ஒத்திகையும் தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது. இதன் காரணமாக இந்திய விமானப்படையினுடைய அந்த ஆண்டு விழா இந்த ஆண்டு வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஒத்திகை நிகழ்வுகளும் இன்றோடு முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலையில் ஏர் ஷோ என்று சொல்லக்கூடிய விமான சாகசங்கள் 8ஆம் தேதி அணிவகுப்பும் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.